வணக்கம் காய்ஸ். என்னடா இந்த பைய ஒரு ஹெல்மெட்டு பின்னாடி பேகை மாட்டிக்கிட்டு எங்கடா இருக்கீங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாவலூருக்கு முன்னாடி இருக்கிறோம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகலான்ட்டு இருக்கோம். அக்கா வீடு வந்து ஸ்விம்மிங் பூலு, அப்புறம் டென்னிஸ் கோர்ட்டு நிறைய இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அக்கா பையன் இருக்கிறான், அவன் செம்மையான வாளு. அவன் கூட போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு அவன் கூட ஜாலியா இருந்துட்டு வர போறோம். நாயகனை காப்பி அடிச்சு காட்ஃபாதர் எடுத்துட்டாங்களா அப்படின்னு நான் அதிர்ந்து போய் கேட்க, மேற்கொண்டு பேசினா நம்ம மண்டையை பொழந்து விடாம இருக்கு. அவ்வளோ கோவப்படுறான் அவரை பத்தி பேசினால. சரி, டீ குடிக்கலான்ட்டு நின்றுருக்கோம். கடை பேர் வந்து பாட்டில் டைல. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அதான் கடை பேரு. போயிட்டு டீ குடிக்கலான்னு போறேன். என்னடா இது, என் கையில 2 இருக்குன்னு பாக்காதீங்க. ஒண்ணு கேமராமேனுக்கு, இன்னொன்னு வந்து எனக்கு. நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது, அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது. டேய் ஆக்ஷன்ரா, திரும்ப வாடா. ஏய் கிட்டக்கடா, அவ்வளவுதான், வா வா வா, கமான். சரி, வெல்கம் டு வேண்டர் விளாக்ஸ் மக்களே. வேண்டாம் விளாக்ஸா? வேண்டர் விளாக்ஸ்ரா. ஓகே. இப்போ வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து வாங்க போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? சர்ப்ரைஸ். சரி, ரைட். சாம்பார் ரைஸ் இல்லப்பா, சர்ப்ரைஸ். இல்ல நல்லா இருக்கு. உன்னை அப்படியே வெளியே அனுப்புவாங்க பாரு, அதுதான் உனக்கு சர்ப்ரைஸ். இப்ப போய் நீ வேற சொல்லாமலே வந்துட்டோம். இப்ப டோர் லாக்ல இருந்ததுன்னா அதுதான் நமக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏய் ஆமாண்டா, வேலைக்கு கீழே எங்கேயா போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் போல இருக்குடா. வாங்க போ. டேய் எத்தனாவது ஃப்ளோர் தெரியுமாடா? தெரியல. தெரியலையா? ஆமா, எதனா போ, எதனா கருவை தட்டி. லைட் ஏரியல வரும் போல. என்ன பண்ணல? 13th floor. என்ன பண்ணல? ஆனபெல்லாவா? பேயா? वर्किंग என்ன वर्किंग? वर्किंग नहीं, गेस्ट ஆள பார்த்தா இந்திக்கார மாதிரி தெரியல. गेस्ट है या गेस्ट सिग्नेचर चाहिए. गेस्ट नहीं. انا எல்லாத்துக்கும் கேக்குறேங்க. ரிலேட்டிவ். உங்களதான் நாம தேடி நின்னோமே. போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. கண்ணு முன்னாடி வந்துட்டாங்க பாருங்க. இது பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கு. பாருங்களேன், நம்ம யார பார்க்க வந்துட்டா பேட்மிண்டனா? நான் அப்பவே சொன்னேன் 5 மணிக்கு கிளம்பலாம், போயிட்டு நம்ம அட்லீஸ்ட் பால் ஒரு கேட்ச் போடலாம்னு சொல்லிட்டு. என்ன லிஃப்ட்டுக்குள்ள ஹெல்மெட் மாட்டி சுத்துறீங்க? சரி கேட்டீங்களா, நம்ம யார பாக்கணும் வந்தோமோ. சரியான சர்ப்ரைஸ்ல. ஆமா அண்ணா 13 அனுப்புனீங்களா? இருக்கு. நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து சர்ப்ரைஸா இருக்குது. சீரியஸா நான் வந்து அந்த நார்த் இந்தியன் லேடி என்கிட்ட கெஸ்ட் தான் கேக்குது, ஒர்க் பண்ணாதீங்களான்னு கேக்குது. நாங்களாம் பாக்குது பார்க்க வந்தோம் நாங்க. இல்ல பாட்டை சமைச்சு போடலாம். 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாங்க. சரி, அப்பனா வேலையை விட்டுறாங்க. நீயும் போயிடு. 13 வந்தாச்சு. நான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்தே டேய் இதெல்லாம் பேசக்கூடாது, கார்பரேட் கண்டென்ட். நாங்க காலிங் பில் அமுக்கி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நம்மளுக்கே காலிங் பில் அனுப்பி அமுக்கி சர்ப்ரைஸா வீடியோல கொண்டு. சரி இப்போ நம்ம வந்து அக்காவுக்கு சர்ப்ரைஸ். ஓகேவா? சொல்லிட்டீங்களா? அப்ப அவங்கள சர்ப்ரைஸா இருக்கிற மாதிரி பண்ண சொல்லுங்க. சரி, நம்ம வந்து ரியானுக்கு சர்ப்ரைஸ். அப்போ ஹெல்மெட்டோட போய் அழ வச்சிடாதடி. ஹெல்மெட்டை கேட்டா உள்ள போய் கேட்டீங்களாம்பா. Rian. Rian, Swai.
ரியான் ரியான் நான் ரியான். ஐயோ அழுதுட்டாண்டா. ரியான் அழக்கூடாது. நாங்க கீழே வந்துட்டு அப்பதான் வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம வந்து ஒரு சரி டயர்டா இருக்குது, ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தரங்க சாரே. இது எப்படி திறந்துதான் இருக்கா? திறந்த கதவை எவ்வளவு நேரம் திறப்பீங்க சார்? தெரியலப்பா. ஓகே, இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா, சரி மஷ்ரூம் வாங்க சொன்னாங்க. நறும மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யலாம்னு சொன்னாங்க. அதனால போயிட்டு மஷ்ரூம் வெயிட்டிங். ஆனா அவர் இன்னும் ஆளை காணோம். தோ வரேன்டா, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கடான்னு சொன்னாரு. 1 hour later. எங்கடா இவரு? எவ்வளவு நேரம் சார்? எவ்வளவு நேரம்ண்ணே? மஷ்ரூம் வாங்குறதுக்கு நீங்க 1/2 மணி நேரம் ஆகிட்டீங்கண்ணே. சரி போலாம். எங்க கடை எங்க பக்கத்துலயா? எங்க போனோம்? ஃபாலோ பண்றியாடா பாடி போ லிஃப்ட் அமுக்கு. ஏரியா கைனால வந்து அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகல. நீ அதனால இப்பதானே ஒர்க் ஆச்சு. நீ போய் நின்னோன்னு ஒர்க் ஆகல. நான் போய் நின்னோன்னெல்லாம் இல்லப்பா, ஏதாவது ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒருவேளை எங்களை லிஃப்ட் சர்வீஸ் பண்ண வந்தவங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்களோ? நீ என்னண்ணா எப்படி சொல்லிட்டேன்? லிஃப்ட் சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கிற வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் பார்த்தா லிஃப்ட் சர்வீஸ் பண்ண வரல. சரி லிஃப்ட் வந்துச்சு போ. ஓகே, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் போல இருக்குது. அப்படிதான் பார்ப்பாங்க. என்ன வாங்க போறோம் இப்போ? மஷ்ரூம். அப்பத்துல இருந்து மஷ்ரூம் சொல்லிட்டு அதுதான் ஃப்ரைட் ரைஸுக்கு மஷ்ரூம், கேரட், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், சோம்பு பவுடர், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், சீரகத்தூள், தேங்காய், பச்சைப்பயிறு. அது மட்டும் போதுமா? இதெல்லாம் இருக்கு. சரி ஓகே. வந்தவங்க நான்வெஜ் போடுவீங்க, அழகா சாப்பிட்டு போலான்னு பார்த்தா நான்வெஜ்ஜா? போட்டோம். இதுல 1 M-னா அதுதான் 1 மில்லியன் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர். திரும்ப அந்த நேபாளி அக்கா இருக்காது அவங்கதான் இருக்காங்க. வந்துட்டு கடைக்கு தான் போறோம். ஆக்சுவலா நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பியா இது என்ன ஒலிம்பியால எங்க? ஒலிம்பியா நாவலூர் இல்ல, இந்த பேரே என்ன ஒலிம்பியா தானா? ஆமா, ஒலிம்பியா ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நமக்கு இங்கேயே உள்ளே பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கடை இருக்கு. பட் ஆனா வந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு கடையில வாங்க போறோம். எப்பவும் வந்து ஒரு பில்டிங் இருந்தா இங்க விற்கிறது எல்லாமே காஸ்ட்லியா விற்பாங்க. அதனால நம்ம ஏரியா போய் வாங்குறது தான் பெஸ்ட். அதனால வாங்க போய் மஷ்ரூம். இப்போ வந்துட்டு சென்ட் ஃபேக்டரி ஓபன் பண்றேன். சென்ட் ஃபேக்டரி இல்லடா, அதே இயற்கையை ரசிக்கிறேன்டா. ரசி இந்த மாதிரி கிளைமேட்ல. சரி அவரு காண்டாயிட்டாரு. நாங்களும் போயிட்டு வண்டி எடுத்துட்டு போற ஷார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். அதான் நண்பர்கள் நான் சொன்னேன். அந்த பாட்டி என்ன அழுகுது? ராகிங் பண்றாங்களா? நான் அந்த வீடியோ போறேன், நீங்க பாருங்க. அவ்வளவு நான் வந்துட்டு பேசிட்டு இருந்தோம், பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சரி போ சீக்கிரம் போ. சாதம் நான் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கேன். வாங்கிட்டீங்களா சாதம்? என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, நம்ம அங்க உள்ள அவ்வளவு நேரம் ஒரு வீடியோ எடுத்தோம் தெரியுமா? நம்ம சார் எடுத்தாரு தெரியுமா? சார்லாம் எடுக்கல. சரி, அப்ப வேற யார் எடுத்தா? நான் தான் எடுத்தேன். ஆனா மைக்கு ஆனா இருக்கா இல்லையான்னு நீ. நான் சார்லாம் இல்ல, சரி போ, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணு போ. நல்ல பீன்ஸா? கேரட் சொன்னீங்க, அது நான் பாத்துக்கிறேன். நீ பீன்ஸ் எடு. பீன்ஸ்ல நல்ல பீன்ஸ் கெட்ட பீன்ஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கும்? அதுதான் உனக்கு நீ எடுக்கிறது பூராமே நல்லா இல்லாத பீன்ஸ் தான். யாரோ சொன்ன கீரை வந்து அதான் ஒரு இதுல பார்த்து எடுக்கணும்னு எப்படி சொல்றது? சரி, நீ ஒன்னொன்னா எடுத்தனா விடிஞ்சிரும். நம்ம அதுக்கப்புறம் நாளைக்கு தான் போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிற மாதிரி இருக்கும். இருக்காது உடையாம இருந்தது மட்டும் என்னண்ணா இது பாடுறா. இது எங்கடா நிக்க? அது அவன்
வாங்கியாச்சண்ணா? ஓ இதுதான் இந்த பேக்கா? இது அது இல்ல, அதே சுருக்கு பை. இங்க வச்சிடணுமா? ஓ சரி. நாளைக்கு பிரியாணி செய்யறதுக்கு வந்து கொத்தமல்லி நாளைக்கு எப்படியும் நீ பிரியாணி சாப்பிட போறது கிடையாது. ஆனா என்ன வேற ஏதாவது வாங்கணுமா? அவ்வளவுதான், கிளம்பலாமா? போவோமா? எப்பா வாப்பா போவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி கம்யூனிட்டி உள்ள வந்து உள்ள இருக்கவங்க ஈஸியா சொல்லுவாங்க, யா இந்த பில்டிங் இந்த ஃப்ளோர் இப்படி உள்ள வந்து நம்ம தேடுறதுக்குள்ள போதும் இல்ல. ஆமா இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி நோட் டிரெக்ட் தான் போயிருக்கு. ரைட் எடுக்கணுமா? ஸ்டால் வேற போட்டிருக்காங்க பாருங்களேன் நம்ம வந்து டைம்ல. ஆமா அங்க பாருங்க, ஸ்டார் ஹெல்த்ல இருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. ஐயோ ஸ்டார் ஹெல்த்னா எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வருது. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. என்னதுடா அது வந்துட்டு அது ஒண்ணு, அது வீடியோ பாக்குற ஒருத்தருக்கு புரியும். எல்லாம் வந்து காலனில தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு? வாட் ரைஸ் டுடே? என்ன என்ன சாப்பிடுறீங்க? ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ் சாம்பார், சப்ஜி மஜா. ஓகே, அப்படின்னா என்ன தெரியுமா உனக்கு? சப்ஜினா வந்து சைட் டிஷ்ஷா? சைட் டிஷ் தான். ஓகே, லிஃப்ட் ஒர்க் ஆகுது. இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகுது, நல்லா லைட் எரியுது. எரியலையே சுத்தம். நம்ம அந்த லிஃப்ட், சரி இந்த லிஃப்ட்ல போவோம். நம்ம கூட தான் வந்தாரு. வந்துட்டு இப்போ மனுஷன் என்னன்னா உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டாரு. இங்க அண்ணா வந்தாரு. அதான் நமக்கு பாருங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ்லாம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெறும் சமைக்கிறது மட்டும்தான் வேலை. கிச்சன்ல ஆளை காணோம். ரூம்ல இருப்பாங்க போல இது. வாங்க இந்த வியூ நான் உங்களுக்கு. ஆக்சுவலா இது ஒரு ரூமு. இது வந்துட்டு இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். ஆமா, ஃப்ரீ ரெண்ட். இங்க இருந்து பார்த்தா வியூ பாருங்களேன், செமையா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இங்க தானே அந்த வரியா மால் இருக்கு. எங்க இருக்குது? அந்த பக்கம் நினைக்கிறேன். விவேரா மால். இங்க தூரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ளூ கலர் கோடு தெரியுதா? அதுதான் வந்துட்டு கடல். பக்கத்துல ஆமா பீச் இருக்கு, நல்ல லொகேஷன். அங்க ஒரு டவர் மாதிரி ஒண்ணு தெரியுதா? டவர் ஸ்ட்ரெயிட்டா